பாரிய கலாச்சார சீரழிவுகள், பாரிய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் என்பதும் எதிர்காலத்திலே வண்டார்மூலை பல்கலைக்கழகம் அல்லது மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் என்ற பெயருக்கு மாற்றப்பட வேண்டும். அதற்காக ரஜிதனையிலே ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழக கல்லூரியை மட்டக்களப்பு என்று வைக்க முடியாது. ஆரம்பித்த முதலாவது கிழக்கு பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம். அவை அது வண்டார்மூலை என்று வர வேண்டும், அல்லது மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் என்று வந்த பிற்பாடுதான் ஏனைய வச்சிருக்கும் மட்டக்களப்பையோ இல்ல அவர்கள் வேண்டுமென்றால் ரஜிதனை என்று சூட்டலாம், மட்டக்களப்பு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும். இதிலே நாங்கள் உயர்கல்வி அமைச்சுக்கு அழுத்தம் கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நாங்கள் பல நெருக்கடிகளை மக்கள் தீர்வுக்காக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களது ஒத்துழைப்பின் பேரிலே நாங்கள் உங்களுக்காக உங்களோடு இருந்து எப்போதும் அயராது உழைப்போம் என்பதை உறுதி கூறி, ஏனைய பீடங்களில் எல்லாம் திட்டமிட்ட வகையில் சிங்கள சகோதரர்களை அங்கு இணைத்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளை, சிங்கள மாணவர்களை கூடுதலாக இணைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், வர்த்தகத்துறையாக இருக்கலாம், அதே போன்று பொறியியல் துறையாக இருக்கலாம். 80% மேல் அங்கு சிங்கள சகோதர சகோதரிகள் மாணவர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது இங்கு இருக்கின்ற தமிழ் பேசும் சமூகங்களை அடிப்படையாக கொண்டு. ஆனால் இன்று அங்கு கூடுதலாக அவர்கள் இருக்கும் போது கலைத்துறை என்கின்ற பகுதி, கலைத்துறை ஆங்கில கல்வியிலே ஊட்டப்படுமாக இருந்தால் கலைத்துறை முற்றுமுழுதாக அவர்களே கூடுதலாகி விடுவார்கள். கலைத்துறை ஒன்று மாத்திரம் தமிழில் போதிக்கப்படுவதன் காரணமாக அது இன்று எங்கள் கைவசம் கூடுதல் ஓரளவு கலைத்துறையில் நாங்கள் கூடுதலாக இருக்கின்றோம். கலைத்துறை தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த மாணவர்களில் சிறிதளவு தமிழாக்கள் கூட காட்டப்படுகிறது மொத்தமாக. ஆகவே இந்த நிலையில் தான் அங்கு விடுதி பிரச்சனை வந்திருக்கிறது. உண்மையிலேயே பல்கலைக்கழகங்களிலே 2ஆம் வருடம் 3ஆம் வருடங்களில் விடுதிகள் வழங்குவது குறைவு. ஆனாலும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 2ஆம் வருடம் 3ஆம் வருடங்களிலே அவர்கள் விடுதிகளை வழங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு கூடிய பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுக்கு விடுதிகளில் தொடர்ந்து இருக்க அனுமதி தர வேண்டும் என்ற வகையிலே பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இப்போது கிழக்கு பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள். அங்கே கிழக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் அங்கிருந்த குடியிருந்த தமிழ் மாணவர்களை விரைவாக வெளியேற்றி இருக்கிறது. தமிழ் மாணவர்களை உடனடியாக வெளியேறுங்கள் என்று கட்டாயப்படுத்தி வெளியேற்றிய நிலையில் சிங்கள மாணவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் வெளியேற்றப்படவில்லை. அவர்களை வெளியேற்ற முயற்சி எடுத்தும் கூட அவர்கள் செல்லவில்லை. நான் கேட்கிறேன், சிங்களவருக்கு ஒரு சட்டம், தமிழருக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறதா? ஆகவே எல்லா சட்டம் என்றால் எல்லாருக்கும் ஒன்று. தமிழ் மாணவர்களை வெளியேற்றினால் சிங்கள மாணவர்களும் வெளியேற்றப்பட வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு துணை செய்ய வேண்டும். நாங்கள் அது சார்பாக உயர்கல்வி அமைச்சரோடு பேசுவதற்கு ஏற்பாடு செய்கின்றோம். விரைவான முறையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இது கிழக்கு பல்கலைக்கழகம். நான் அமைச்சர் அவர்களிடம் கூறினேன், நீங்கள் சிங்கள மாணவர்களின் தொகையை இந்த பல்கலைக்கழகத்தில் குறைக்க வேண்டும். அதற்கு அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், தாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும், ஆனால் பல்கலைக்கழக விண்ணப்பங்கள் அனுப்பும் போது கிழக்கு மாணவர்கள் முன்னுரிமைப்படுத்தி அனுப்புகின்ற பெயர்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்தை போடுவதில்லை. இதுதான் அதற்கு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது என்று கூறினார். ஆகையால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இங்கு அந்த எங்கள் தமிழ் மாணவர்களின் தொகையை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒவ்வொரு துறையிலும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.